பணம் சம்பாதிக்கிறவன் தானே வேணும். இந்தா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. திருடன் கொள்ளக்காரன் கூட தான் பணம் சம்பாதிக்கிறான். இது ஒரு பொழப்பா? அது சரி, ஏன் தான் இப்படி அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்களோ தெரியலையே. என்ன விட்டா வேற எவன் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறான் பாக்குறேன். அவன் தலைய வெட்டி ஊர்வலமா தூக்கிக்கிட்டு வருவேன். இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அதுக்கு வேற இடம் பாருங்க. என்ன சொன்ன? நீ போடா. தாலி தயாரா இருக்கு, வேலி தாண்ட முடியாது. ஜாக்கிரதை. அந்த தாலிய அப்படியே வச்சுக்கோங்க. போடி. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உன் மேல இருக்கிற ஆசைனால ஏதேதோ உளறான். உன்னை ஆசைப்படுறவனை விட்டுட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன் என் வாழ்க்கையே அனுபவமா வச்சுக்கிட்டு உன் எதிர்காலத்தை அமைச்சுக்கிட்டா சரி. நானும் அதைத்தான் சொல்றேன். என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க மாப்பிள. ஷாலிமார், குல்மார், சோனாமார், பேல்காம் எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். சரி, நாங்க எங்க போறது? ஒரு மார்க்கமா போங்க மாப்பிள. பாரு பசிக்குதான், 2 இட்லி 3 வடை வாங்கி கொடுங்க. போங்க. எங்க விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? வந்து இட்லி வாங்கி கொடுங்க மாப்பிள. பாவம் பாங்க. போங்க போங்க போங்க. கருப்புடைய கண்ணை விட்டுட்டா பாருவா. குல்மார்க், சோனாமார்க், ஷாலிமார், பேல்காம் எல்லாம் சுத்தி பார்க்கணும். கே வேணும்? ஏக்கா சார் 1000 கிழிஞ்சது. போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு நடந்தா போறது ஊருக்கு. சோரிப்படாது. ஜாவ் ஜாவ் ஜாவ். தமிழ்நாடா எப்படி கண்டுபிடிச்சீங்க? உடம்ப பார்த்தாலே தெரியுது. தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கேள்வி தமிழ்நாடான்னு? காஷ்மீரை சுத்தி பார்க்க வந்தீங்களா? ஆமாயா. எவ்வளவு கேப்ப? ஒரு 100 ரூபாய் கொடுங்க. சரியா, நீ கேக்குற பணத்தை கொடுத்துறேன். எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும். நான் அப்ப முதல்ல தொட்டு கொடுங்க. 100 ரூபாய் தருவையா. சோனாமார், குல்மார், பேல்காம், ஷாலிமார் எல்லா ஊரையும் நல்லா சுத்தி காட்டணும். தெரியுதா? தெரியுது. முதல்ல தொட்டு கொடுங்க. இந்தாயா. இங்கேயே உட்காருங்க. இங்கேவா? இங்கதான் ஐயா. எங்க போறான் இங்க சொல்லிட்டு? சரிதான், எவன் காட்டுறான் 100 ரூபாய்க்கு காஷ்மீர? உட்காருவோம். வருவானா வரமாட்டானா? என்ன ஊரை சுத்தி காட்டுற சொல்லிட்டு இதை கொண்டாந்துருக்கிற? அங்க ரொம்ப குளிரு. இத போட்டுக்கிட்டீங்கன்னா கரமா இருக்கும். சும்மா போடுங்க. சும்மா தானே போட்டுக்க போறேன். உன் காசு தானே, எனக்கு என்ன வந்துச்சு? ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். கொஞ்சமா ஆகட்டு போறோம். சும்மா சாப்பிடுங்க. ஆனா போறியா? ரொம்ப ஊத்தாதியா, கொஞ்சம் ஊத்தியா. எனக்கு ஊத்தியான்ற? வா வா வா. இப்போ முதல்ல குல்மார்க் சுத்தி பாக்கணியா? குல்மார்க். நல்ல குல்மார்க். குல்மார்க்கா? இதுதான் குல்மார்க். எழுந்து சுத்தி வாங்க. குல்மார்க் சுத்தி வாங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்க. குல்மார்க் அப்புறம் சோனாமார்க். சோனாமார்க். இதுதான் சோனாமார்க். நல்லா பார்த்துட்டு ஒரு சுத்து சுத்துறாங்க. சோனாமார்க் சுத்துறேன். அப்புறம் இந்த பஹல்காம சுத்தி பாக்கணியா? பஹல்காம். இதுதான் பஹல்காம். பார்த்துட்டு சுத்தி வாங்க. பஹல்காம். ஷாலிமார் சுத்தி பாக்கணியா? ஷாலிமார். இதுதான் ஷாலிமார். பார்த்துட்டு சுத்தி வாங்க. ஷாலிமார். ஊரை சுத்தி காட்டுற சொல்லிட்டு போட்டோ காமிச்சு சுத்தி வா சுத்தி வா சுத்தி வாங்க. நியாயமாயாது? பின்ன நீ கொடுத்த 100 ரூபாய்க்கு குல்வார்க்க கொண்டு வந்தா வைப்பாங்க. போயா? போச்சு 100 ரூபாய் போச்சு. ये कैसे है? 1 किलो 4 रुपए. 2 किलो दे. சார் ஆப்பிள் ஆப்பிளேதான். எவனோ கொடுத்து வச்சவன் காலையும் கட்டி பிள்ளையும் வச்சுட்டான். கவலைப்படாதீங்க தம்பி, மகாலட்சுமி மாதிரி பொண்ணை பார்த்து அம்மா கட்டி வைப்பாங்க. கிடக்குது விடுங்க. மூஞ்சியா இது மூஞ்சி? மிஸ்டர், வந்த வேலையை பார்த்துட்டு போங்க. ஐயோ, தமிழ் பேசுறாங்களே. சாரி, உங்க பேர் என்ன? ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கணுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். மிஸ் ராதா. மிஸ் ராதாவா? கையில குழந்தையோட இருக்கீங்க? கையில குழந்தையோட இருக்கவங்க எல்லாம் அம்மாவா? நான்சென்ஸ். ஆனந்த், அன்னைக்கு டால்லேக்ல பார்த்தேன்னு சொன்னேன். அந்த பொண்ணை இன்னைக்கு பழக்கடையில பார்த்தேன். அப்படியா? அவ பேரு ராதா. இந்த ஊர்ல தான் இருக்கா. மேனேஜர் கூட இருந்ததுனால அவளை ஃபாலோ பண்ண முடியும். டோன்ட் வரி, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஆமா, அதுவும் போதே. அந்த பொண்ணா? இந்த பொண்ணா? நோ, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்னங்கடா சீனகர்ல வந்து பொம்பளை பொறுக்கிறீங்களா என்ன? அடே, நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்காரு. தப்பா நினைக்காதீங்க, தெரிஞ்ச பொண்ணை தேடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேலைகளை நம்ம பேட்டில் வச்சுக்காதீங்க. மரியாதை கெட்டு போடும். ஜாக்கிரதை.
மகாலட்சுமி மாதிரி இருக்கு. நல்லா இருமா. வணக்கம் 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 வணக்கம். யார் நீங்க? எங்களுக்கு தெரியல உங்களுக்கு. நாங்க பிளேன்ல வரும்போது பிளேன் ஆட்டம் கொடுத்து பயந்துனாங்கல்ல. காஷ்மீர்ல சுத்தி பார்த்தாச்சா? எங்க பார்க்க முடியுது, ஒரே குளிர். ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? பேலஸ்ல வந்து பாருங்க. நன்றிங்க நன்றிங்க. ஐயா வணக்கம். யார் நீங்க? வணக்கங்க, நானும் தமிழ்நாடு தான். கோயிலுக்கு வந்தேன். நம்ம ஊருக்காரங்க இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. குடிக்க தண்ணி குடிங்க. ராதா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. ஆமா, எங்க வந்தீங்க? சும்மா சுத்தி பார்க்கத்தான் வந்தேன். ஆமா, காஷ்மீர்ல நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? ரொம்ப நாளா இருக்கும். இவ பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான். இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சிடும். கல்யாணம் கல்யாணம், வேற பேச்சே கிடையாதா? பாருங்க, இப்படி பேசினா இப்படி. பொண்களுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணலன்னா ஆபத்தா முடிஞ்சிடும். அதுவும் என் பொண்ணு டூரிஸ்ட் கைடா இருக்கிறா. 4 பேரோட பழகிறவ. யாராவது தப்பு தண்டாவா நடந்துட்டா ஆபத்தா முடிஞ்சிடும் இல்லையா? ஏன் சீக்கிரமே பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே? பெரிய இடமா வேண்டாமா? எனக்கோ என் மகளுக்கோ பணக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் என் மகளுக்கும் ஏற்பட வேண்டாம். என்னமா அப்படி நடந்தது? ஒரு பெரிய பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆடம்பரமா வாழலான்னு ஆசைப்பட்டேன். கடைசியில நீ ஏமாத்திட்டு நித்தடியா விட்டுட்டு போயிட்டு இருந்த புண்ணியமோ. நான் வரேம்மா. கண்டியன் செய்தியன்னு அனுமன் சொன்ன மாதிரி சுருக்கமா சொல்லு பாப்போம். ராதா வீட்டையும் பார்த்தேன், அவங்க அம்மாவையும் சந்திச்சேன். அப்ப எல்லாம் பேச்சு முடிச்சிட்டியா? நீங்க பணக்காரரா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்ன சொல்ற? பணக்காரனாலே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அறவே பிடிக்கல. அப்ப எப்படி? ஏழை ஏழை வேண்டியதுதான். என்ன 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுனா நீ ஒரே ஒரு பொய்ய சொல்லு, மத்தத அப்புறம் பாத்துக்குவோம். ஓகே. வாங்க, புறப்படலாமா? பார்க்கணுமா கன்றாவி? யாருக்கு உடம்பு சரியில்லை? Show me your ticket. Thank you. Yes, ticket. Namaste. Welcome to you. You have come to the dreamland, Kashmir. தமிழ்ல பேசு. Yes. நானும் தமிழ் பொண்ணுதான். அப்படியா? அப்ப தமிழ்ல பேச வேண்டாம், பாடுங்க. நானா? ஏன் பாட மாட்டீங்களா? ஓ, எதை பத்தி பாட சொல்றீங்க? காஷ்மீரை பத்தி பாடுமா? நோ, sing a song about love. You mean love? Yes. All right, I will sing for you.
தேங்க்யூ. ஓ மிஸ்டர், நீங்க உங்க அட்ரஸ் வேணுமே. ராதா, கேர் ஆஃப் ஷெராஸ் டிராவல், ஸ்ரீநகர். வந்து சாக்லேட். ஓ ஹேவ் இட். வெரி குட். ராணி அம்மாவும் ராஜாவும் இங்க வந்துட்டாங்க. கச்சிதமா காரியத்தை முடிக்கணும். ராஜா இங்க கொஞ்ச நாள் தான் இருப்பான். காஷ்மீர் வந்தவ திரும்பி போகவே கூடாது. அவன் கதையே இங்கதான் முடியணும். இது என்ன பாஸ், சாதாரணம். நாம குறி வச்சவங்க இதுவரைக்கும் யாரும் தப்புனதே இல்ல. ஆஃப்டர் சோட்டி பச்சு Just sadly mistaken. சகல பாதுகாப்போட தான் அவங்களும் இருப்பாங்க. ஒப்ராய் பேலஸ் உள்ள போய் ராஜாவை தீர்த்து கட்டுறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. எப்படியும் பேலஸ் விட்டு வெளியே வந்துதானே ஆகணும். Murder plot is not a joke. கொலை செய்யறது ரொம்ப சுலபம். ஆனா யார் கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம செய்யறதுதான். திட்டத்தை கொடுங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு சொல்றேன். Come to my room. ராதாவோட அம்மாவுக்கு பணக்கார மாப்பிள்ளையே பிடிக்கல. ஏழை பொண்ணுனா எங்க அம்மாவுக்கு பிடிக்கலையே. இப்ப பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறது? நீயும் ராதா ஒத்து போயிட்டா அம்மா அங்க நம்ம வழிக்கு வந்துருவாங்க. அதுக்கு வழி ராதா எடுத்துக்கிட்டு நீ எங்கேயாவது ஓடிட வேண்டியதுதான். என்ன ஆனந்த், விளையாடுறியா? ராதா ஒரு டூரிஸ்ட், உன் காதல் டூருக்கு அவளை பிக்ஸ் பண்ணிக்க. அப்புறம் நீங்க 2 பேரு தான் சொல்லியா கொடுக்கணும். லவ் லவ் லவ். பட் அங்கேயே கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடாதீங்க. குட் ஐடியா. சரி வா, ஷீரா டிராவல்ஸ் போய் ராதா பிக்ஸ் பண்ணு. ஆமா. Okay. Please take your seat. Thank you. What can I do for you? He is from Madras. He owns gate for touring in Kashmir. மெட்ராஸ் ரொம்ப நல்லதா போச்சு. தமிழ் பேசுறீங்களே? நான் மட்டும் இல்ல, மிஸ் ராதா கூட தமிழ்நாடு தான். வசதியா போச்சு. அப்போ மிஸ்டர் ராஜாவுக்கு கைடா ராதாவே அனுப்பிச்சிடுங்க. Please sign this form. ராஜா பல கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு. இவன் செத்தா அந்த சொத்துக்கு நான் தான் வாரிசு. அவ செத்தா உங்களுக்கு சொத்து. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. சொத்து எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும். ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய். அப்ப தீர்த்து கட்டிடுவோம். இது விஷக்கத்தி. அம்ஜத், இதை உன் கையில வச்சுக்க. காதர், இது பிளாஷ் கன். யார பார்த்து குறி வைக்கிறியோ இந்த லென்ஸ் வழியா அவங்க மேல குண்டு பாய். நசீர், இந்த பாக்ஸ்ல டைம் பாம் இருக்கு. இதை எங்க வச்சாலும் அந்த இடம் சர்வநாசமாயிடும். ஆளுக்கு ஒரு பக்கம் புறப்படுங்க. ராஜாவை வேட்டையாடுங்க. இந்த வேட்டையில யார் ஜெயிக்கிறீங்கப்பா? 10 lakhs, 10 lakhs, 10 lakhs. ஓகே பாஸ். டார்லிங், அவங்கள நம்பலாமா? நம்பிக்கைதான் இந்த தொழிலுக்கு முக்கியம். நல்லபடியா நடந்துகிட்டா 10 லட்சம் நம்மையே காட்டி கொடுக்க நினைச்சா பரலோகம். ராதா, உங்களோட வர ராஜா ஒரு ஸ்டூடெண்ட். நீதான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஐ மீன் காஷ்மீரை பத்தி பாடம் உனக்கு தான் தெரியுமா? காஷ்மீரை பத்தி ஆ. பாடமா? அதான் காஷ்மீரை பத்தி ஒரு அதான் காஷ்மீர். போங்க போங்க, நீங்க போங்க. பாய். பாய் பாய்.
गाड़ी में कुछ करा भी मैडम। आप गाड़ी लेके श्रीनगर चल जाइए, हम दोनों मंदिर जाएंगे. வாங்க, பக்கத்து மலை மேல இருக்கிற கோவிலுக்கு நடந்து போலாம். கால் கட்டு போட்டாச்சு. என்ன சொல்றீங்க? அடிப்பட்டது கட்டு போட்டாச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை. போலாம். கால்ல அடிபட்டிருக்கு, அந்த பக்கமா போயிடலாம். என் முதுகுல ஏறிக்க. சே, நான் மாட்டேன். சரி, என்ன தூக்குறீங்க? பயப்படாத. ஹாய், நில்லு. தம்பி, நம்ம ஊர் போல இருக்கு. நீங்க எங்க வந்தீங்க? அமர்நாத் போறோம். கோயில தரிசனம் பண்ணிட்டு வரோம். மேல இருக்கிற கோயில்ல வேண்டிக்குங்க, உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். ஐயோ, எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணத்துக்கு பின்னாலதான் பொண்டாட்டி சுமைன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்பே சுமக்க ஆரம்பிச்சிட்டேப்பா. அது சரி, ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க தீர்காயுசா இருக்கணும். ரொம்ப நன்றி. ராஜாவை போல அழகானவன் அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ராதாவை போல அழகி எனக்கு மனைவியாக. என் காதல் நிறைவேற வேண்டும். நான் ராஜாவையே மணக்க வேண்டும். ராதா, தெய்வமே, ராதாவை காதலிக்கிறேன். என் காதல் நிறைவேற வேண்டும்.